அஸ்ட்ரோ 6 சேனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொகுப்புல ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னால நம்ம நினைவுக்கு வருவது அம்மன் கோயில் தான். அதே மாதிரி துணிக்கடையில் போடக்கூடிய தள்ளுபடியும். இதிலிருந்து என்னென்ன சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் அது ஆடி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆடி மாதத்தில் தென்கிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் மழை பெஞ்சாதான் விவசாயிகள்லாம் விளை நிலத்தில் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க. விவசாய நிலங்களை செழிக்க வைப்பதற்காகவே காவிரி நீர் ஓடி வருவதை விவசாயிகள் எல்லாமே வணங்கி வரவேற்பாங்க. ஆடியில் விதைச்ச விதை பருவமழை காரணமாகவும் ஆறுகளில் வரக்கூடிய தண்ணீர்களை வச்சும் தான் இந்த பயிர்கள் எல்லாமே விதைக்கப்படும். ஆடியில் விதைச்சா தை மாதத்தில் அறுவடை அப்படிங்கிறது கிடைக்கும். தை மாதம் பொங்கலுக்கு இந்த ஆடி மாதம் விதைக்கக்கூடிய நெல்லை எடுத்து தான் முதல் பொங்கல் அப்படிங்கிறத வைப்பாங்க. இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பும் இந்த மாதத்தில் தான் நம்ம கடைபிடிக்கிறோம். பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொழுக்கட்டை செஞ்சு படைச்சி சாப்பிடுவது வழக்கம். மறந்த முன்னோர்களுக்கு அமாவாசை நாட்களில் திதி கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய நதியில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம சென்று நீராடணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதம். அதே மாதிரி ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல சூரியன் கடகராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் ரிஷபத்திலையும், சுக்கிரன் கடகராசியில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போறாரு. புதன் கடகராசியில் 28ஆம் தேதி வரைக்கும் பிறகு வக்கரம் அடைகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோடு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஆடி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்காத கூட அடுத்தவர்களுக்காக உதவுகின்ற குணம் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆடி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அதோட செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு. கடகராசியில் புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. கும்பராசியில் சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் அடைஞ்சு தான் இருக்கிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுவதுமே புதன் வக்கரமும் இருக்குது, சனி வக்கரமும் இருக்குது. ஆக 2 கிரகங்களோட வக்கரம் அப்படிங்கிறது இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே நேரம் உங்கள் ராசிநாதன் சனியும் வக்கரம் பெற்றிருக்கிறாரு. அதனால் தடைகளும் தடுமாற்றமும் சேரும் அப்படின்னாலும் குருவோட பார்வை இருக்கிறதால உங்களுடைய காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும். அது வரைக்கும் உங்களுக்கு மன திருப்தி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஒரு விதமான மனதில் குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கையில் காசு இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனால் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். கையில் காசு வர்றதுக்கு முன்னாடியே செலவு அப்படிங்கிறது நின்றுக்கிட்டே இருக்கும். வண்டி வாகன பழுதுகளாலேயும் சரி, குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கலாம், இல்லை குழந்தைகளால் செலவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரியான செலவுகளால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு முழிச்சு கொள்ளக்கூடிய காலகட்டமாக தான் தற்போது வரைக்கும் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதமும் ஒரு சில நேரத்தில் அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்க முயற்சி செய்யுங்க. கையில் காசே இல்லை, நான் எப்படி சுப விரயங்களை மாற்றிக்கொள்வது அப்படின்னு கேட்குறீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன அனாவசியமான செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். சென்ற மாதத்தில் நடைபெறாத இருந்த சில காரியங்கள் இந்த மாதத்தில் முடியும். உத்தியோகத்துலலாம் நீங்கள் கேட்ட இடமாறுதல் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைஞ்சு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க. உருவ புண்ணிய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. அப்படின்னாலும் குரு விரையாதிபதியாகவும் இருக்கிறாரு. அதனால விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இடம் வீடு வாங்குவதற்காகவோ அல்லது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்காகவோ நீங்கள் செலவுகள் அப்படிங்கிறத செய்வீங்க. மாதிரி குடும்பத்தில் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம். இதெல்லாம் சுபகாரிய செலவுகளாக போய் முடிஞ்சிடும். உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்.
ஒரு சில காலகட்டத்தில் என்ன எவ்வளவு உழைச்சாலும் அதற்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறது, வேலை செஞ்சு தான் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அளவுக்கு கூட மனதில் ஒரு வாட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. சொத்துக்கள் அதிக அளவில் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால அசையா சொத்துக்கள் வகையில் நீங்கள் முதலீடு செய்யலாம். கடன் சுமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சற்று குறைய தொடங்கும். உங்களுக்கு ஒரு சில காரியத்தில் ராஜதந்திரமாக யோசித்து ஒரு சில முடிவுகளை எல்லாத்தையும் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு கடுமையான நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் அவ்வப்போது ஒரு சில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. வேலை சுமை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நேரத்துக்குள்ளே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்யணும். திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாகவும் நீங்கள் கையாளுவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்போ அல்லது வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கோ இந்த மாதத்தில் அனுகூலமான தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி சகோதரர்களுக்குள்ள பாகப்பிரிவினை இந்த மாதத்தில் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதே மாதிரி இது வரைக்கும் சம்மதிக்காதவங்க கூட இந்த மாதத்தில் பேசி தீர்த்தீங்க, பேசுனீங்க அப்படின்னா சம்மதிப்பாங்க பாகப்பிரிவினைக்கு. கும்பராசியில் சனி வக்கரம் அடைகிறாரு. இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனாவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சனி. அவர் வக்கரம் பெறுறது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு மறுபடியும் மருத்துவ செலவு அதிகரிக்கிறதால மனதில் மிகப்பெரிய சலிப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும். உங்களோட இருப்பவர்களோட அனுசரணையும் சற்று குறைய தொடங்கும். பொருளாதார நெருக்கடி காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் வரும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நினைச்சாலும் அதில் குறுக்கீடுகள் அப்படிங்கிறது தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயரதிகாரிகளோட ஆதரவும் சக பணியாளர்களோட ஆதரவும் கிடைக்காது இந்த மாதத்தில். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க. நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை கடைசி நேரத்தில் கை நழுவி போகுமே தவிர உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காது. கடகராசியில் புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதியே வக்கரம் பெறுறாரு. புதன் 6க்கும் 9க்கும் அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லது. மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அலுவலகத்துல உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். கூடுதல் பொறுப்பும் கூடுதல் சம்பளமும் கிடைக்கும். அந்த அளவு உங்களுக்கு செலவுகளும் இருக்கும். ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது மாற்று மருத்துவத்தின் மூலமாலாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறதால ஒரு சில சமயங்கள்ல மனக்குழப்பத்தால அவதிப்படுவீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறாயிருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆடி மாதம் 16ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கிறது தான் நல்லது. அவர்களால் விரயங்கள்லாம் ஏற்படலாம். தொழிலை மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனை இந்த மாதத்தில் அதிகரிக்கும். அதே மாதிரி இல்லை வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாமா, வேறு வேலை செய்யலாமா அப்படின்னு எதையாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. இறை வழிபாடும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுக்கு மிக மிக முக்கியம். தொழிலில் ஏமாற்றங்கள்லாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதால முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி நண்பர்களை நம்பி எந்த விதமான முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நேரடியாக உங்களுடைய கண்காணிப்பிலேயே நடங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் ஏற்ற இறக்க நிலை தான் உருவாகும். உங்களுடைய கையிருப்பை முடிஞ்ச வரைக்கும் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. வரவும் செலவும் இந்த மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சமமாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சக பணியாளர்களால் பிரச்சனை, எதிர்பாலினத்தவர்களால் பிரச்சனை அப்படின்னு வரும். மாணவர்கள்லாம் பெற்றோர்களோட ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதால உங்களுடைய படிப்பில் அதிக கவனத்தை செலுத்தணும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக மிக கவனத்தோடு இருக்கணும். கெட்ட நண்பர்களோட சகவாசத்தில் தீய பழக்கங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில். அதனால் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். கடன் சுமை குறையறதுக்கு உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பாடுபடுவீங்க. தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும்.
கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போங்க. ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது மாமியார் மருமகள் இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆடி மாதத்தில். ஆடி மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் அமைதியை கடைபிடிங்க பெண்கள்லாம். இந்த மாதம் பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் அம்பாலையும் வெளிப்பட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ நிலை அப்படிங்கிறது உயரும். முடிஞ்சா இந்த ஆடி மாதத்தில் புனித ஆறுகளில் போய் ஒரு முறை குடும்பத்தோடு சென்று நீராடிட்டு வந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்வும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும். அதே மாதிரி ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காதவங்கெல்லாம் திதி கொடுங்க. அவர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. இந்த ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதார ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் எந்த காலத்திலையும் விட்டுவிடக்கூடாது மகர ராசிக்காரர்கள்.